பிக் பாஸ் லைவ்ல அமித் போய் பார்வதி கிட்ட உட்காந்துக்கிட்டு கனி 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 அப்படின்ற மாதிரி உட்காந்து பேசிட்டு இருக்காரு. இவங்களுக்கு வேற வேலையே இல்லை. ஸோ இந்த ஃபேமிலி வீக்ல கூட அடுத்தவனை பத்தி பேசுறது, அடுத்தவனை பத்தி இது பண்றது அப்படின்ற மாதிரி தான் இருக்கிறாங்க. ஏண்டா ஃபேமிலி வீக்கு கொஞ்சமாவது சந்தோஷமா இருங்களாண்டா, இது சந்தோஷமான வீக்ல எதுக்குடா சண்டை போடுறீங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கும் தோணுது மக்களே. சீரியஸ்லா எனக்கு புரியல, அந்த அளவுக்கு இவ்வளோ நெகட்டிவா இருக்கு. ஃபேமிலி வீக்ல சந்தோஷமா என்ஜாய் பண்ணி வைப் பண்றதை விட்டுட்டு காலைல சண்டை, இப்போ அடுத்தவங்களை பத்தி பின்னாடி பேசுறது என்ன இதுன்றதுன்னு எனக்கு சீரியஸா புரிஞ்சுக்க முடியல. அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதுவும் லைவ்ல நடந்த அப்டேட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துருவோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா அந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துடும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ காலைல அந்த பிரச்சனையை பேசி முடிச்சாங்களா, அதை எடுத்துன்னு வந்து அப்படியே பார்வதி கிட்ட ஒப்பிக்கணும்ல. இதுதான் சார், அமித் சார் இதைத்தான் அங்கே சொன்னாங்க, அதைத்தான் இங்கே செஞ்சிட்டு இருக்கீங்க, வேற எதுவுமே கிடையாது. ஸோ பார்வதி கிட்ட போயிட்டு ஒன்று சொல்லுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்கன்னு சொன்னாங்கல்ல உள்ள, அதைத்தான் இங்கே பண்றீங்கன்றது நீங்களே ப்ரூவ் பண்றீங்களே. நீங்களே அழகா எக்ஸாம்பிளோட ப்ரூவ் பண்றீங்க. சூப்பர். ஓகே, அதுவே அந்த கோர்ட்டு விஷயத்துல அவர் கவுட் ஆச்சான். ஆனா அங்க கனி சொன்னதுக்கும் இவருக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படின்றது நம்ம தெளிவுபடுத்திருந்தோம். இப்ப என்ன பண்றாரு, அந்த விஷயத்தை எடுத்து சொல்றாரு. அது பாரு உன் கூட தான் இப்படி எனக்கு ஆகுது, இந்த மாதிரிலாம் ஆகுது, நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது, பாக்குறவனா கேணையும் கிடையாதுன்ற மாதிரி ஒரு பக்கம் பேசுறாரு. ஓகே, உடனே பார்வதி எவ்வீடுமே அமித் அவ்வீடும். எப்பா நீங்க ரெண்டு பேரும் குரூப்பா செயல்படுறீங்க, அந்த இடத்துல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட போறீங்க அப்படின்றது தானே தவிர்த்து நீங்க எல்லாம் ஒரு குரூப்பா இருக்கிறதால அவங்க ஏன் பாதிக்குதுன்றது தான் அவங்களோட கான்டெக்ட். ஆனா நீங்க எப்படி பண்றீங்க, உங்க ரெண்டு பேரையும் கொச்சைப்படுத்துறாங்க, உங்க ரெண்டு பேரும் வேற மாதிரி பேசுறாங்கன்ற மாதிரி இன்டென்ஷன் எடுக்கிறீங்களே, அதுவே தப்பா இருக்குது அப்படின்றத நான் நினைக்கிறேன். அப்ப தப்பு அவங்க மேல கிடையாது, உங்க மேலதான் தப்பு அப்படின்றதான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த இஷ்யூவை திரும்ப கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. கனி அதை கிளாரிஃபை பண்ணலன்னா நீங்க அந்த ஆங்கிள் யோசிக்கிறது சரி. ஆனா அவங்க கிளாரிஃபை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப நீங்க அதே ஆங்கிள் யோசிக்கிறேன்னா யாரு பல தப்பு அப்படின்றதான் கேள்வி. ஓகே, அதுல குறிப்பா நான் குரூப்பிசம் பத்தி பேசுறேன், இதெல்லாம் பேசுறேன்ற மாதிரி அவங்க கத்துறாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அமித்தும் தான் கத்தினார், அமித் கத்தாமையா இருந்தாரு. கனி எந்த வாய்ஸ்ல பேசுவாங்களோ அந்த வாய்ஸ்ல தான் பேசினாங்க. இவரு தான் ஒரு பக்கம் கத்தி பேசின மாதிரி நமக்கு இருந்துச்சு. ரொம்ப ஆக்ரோஷமா கத்தனது அமித் தான். கனியோட வாய்ஸ் ரைஸ் ஆச்சு, ஆனா கத்தனது யாரு, அமித் தான். அடுத்து என்ன சொல்றாங்க, பார்வதி ஒரு விஷயத்த சொல்றாங்க. திவாகர் ஒரு விஷயத்த சொன்னார், கனியும் எஃப்ஜேவியும் அதை கொச்சைப்படுத்துற மாதிரி ஒன்று சொல்லிட்டாரு. வீக்கெண்ட்ல கூட அதை அட்ரஸ் பண்ணாங்க. ஆனா அதே மாதிரி தானே இந்த விஷயமும் இருக்கு. எப்படி அதே மாதிரி தானே அமித் பார்வதி விஷயம் இருக்குது, அதே கண்ணோட்டம், அந்த கண்ணோட்டம் தானே இருக்கு, எப்படி அந்த கண்ணோட்டம் தானே இருக்கு. ஸோ அப்படி சொல்லவே இல்லைன்றதுக்கு, அவங்க அப்படி சொல்லவே இல்லைன்றதால நம்ம அக்செப்ட் பண்ண முடியுமா? ஏமா அதை அவன் தாம்மா சொல்லணும், அந்த பாயிண்ட்ல நான் சொல்லலைன்னா அவன் அக்செப்ட் பண்ணதான் முடியும். புரியல எனக்கு. அவங்க அப்படி தெளிவா சொல்றாங்க, நான் இந்த பார்வையில பார்க்கல அப்படின்றது அவங்களே கிளாரிட்டி கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் நான் ஏன் அக்செப்ட் பண்ண, நான் எப்படி அதை ஏத்துக்க முடியும்னா அப்ப யார் மேல தப்பு? அவங்க கிட்ட இன்டென்ஷன் கேட்குறீங்க, என்னோட இன்டென்ஷன் இதுதான்ற மாதிரி விவரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அது எப்படி நம்ம அக்செப்ட் பண்ண முடியுன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அப்ப யார் மேல தப்புன்னு நீங்களே பாத்துங்க மக்களே. அப்போ நம்ம தப்ப உடனே சொல்றாங்க, நம்ம தப்பா எடுத்துக்கிறாமா, அவங்க கலாய்க்கிறதே இப்படி இருக்கா அப்படின்னு. அப்ப நீங்க தப்பா தான் எடுத்துக்கிறீங்க. அவங்க கலாயை தான் பாக்குறாங்க. நீங்க தப்பா எடுத்துக்கிட்டு அதுக்கான இல்ல மீனிங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அது உங்களோட தப்பு. அதுக்கு தான் நான் கடுதாதி எல்லாம் ஸ்டாப் பண்ணேன், இதெல்லாம் பண்ணேன்ற மாதிரி சொன்னும்போது உடனே அமித் எனக்கு சொல்றாரு, என்னையே இழுக்கணும், எனக்கு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆகணும்னு காண்டாகுது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே பார்வதி சொல்றாங்க, இதைத்தான் நேத்து சாண்ட்ராவும் சொன்னா, அப்படி ஒரு தாட்ஸ் என் மேல எதுக்கு இப்படி வரு, வாட் ஆர் ட்ரையிங் டு, என் மேல என்ன ட்ரை பண்றாங்க, ஏதோ ஒரு ஃபிஷிங் பாயிண்ட் இருக்கு, அவங்க என்ன லேபிள் பண்றாங்க, எப்படி பார்வதியை லேபிள் பண்ண ட்ரை பண்றாங்க, வேற மாதிரி லேபிள் பண்ற ட்ரை பண்றாங்க, உனக்கு புரியுதா, அதுதான் நான் ஸ்டார்டிங்லேயே அட்ரஸ் பண்ண, உனக்கு புரியுதா அமித், புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே, உடனே இல்ல அவங்க அந்த மாதிரிலாம் இல்லை, அந்த மாதிரி யோசிக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த வேக்கப்பான இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னும் போது அதை என்கிட்ட சொல்லி, அவங்க அந்த மாதிரி யோசிக்கலன்னு சொல்லிட்டதுக்கு அப்புறம் முடிஞ்சு போச்சு, கான்டெக்ஸ்டே முடிஞ்சிருச்சு. அவங்க யோசிக்கலன்னு சொன்ன உடனே அடுத்த கட்டத்துக்கு என்ன நீங்க நினைக்கிறீங்க ஒண்ணு, அது இல்லைன்னு பிறகு அப்புறம் அடுத்த கட்டமே கிடையாது இல்லையா. இவங்க திரும்ப பேசிட்டு இருக்காங்க. அப்ப அரோரா உள்ள மனசுல வச்சு திரும்ப அரோரா இந்த இடத்துல ஏன் வந்தான்னு எனக்கு தெரியல. இப்ப என்ன சொல்றாங்க, இங்க பேசுறது கனியை பத்தி. நீங்க நல்லா நோட் பண்ணுங்க மக்களே, இங்க பேசுவது வெறும் கனியோட டாபிக் தான். அமித் பேசுறாரு, இதெல்லாம் நடக்குது. இதுல எதுக்கு நடுவில் அரோரா வரா, எதுக்கு அரோரா வரா? அரோராவை யார் எடுத்துட்டு வர்றது, பார்வதி. அரோராவை வச்சுதாங்க பார்வதி கேம் இருக்குது. ஆணித்தனமா நான் இன்னிலேருந்து போன வாரமே நினைச்சேன் அரோராவை பேஸ் பண்ணி, இன்னைக்கும் அரோரா அந்த கையோஸ் மட்டும்தான் பண்றா அப்படின்ற மாதிரி மனசுல வச்சுக்கிட்டு வீக்கெண்ட்ல போட்டு கொடுத்துட்டா, அந்த குட் சைடை பார்க்கல, நான் எவ்வளவு சேஞ்ச் பண்ணேன், நான் என்ன பண்றது, கேம் ஓவர்ன்ற மாதிரி கொடுக்குறாங்க. அவங்க சைலண்டா பல விஷயங்கள் பண்ணுவாங்க, இது என்னது இது அப்படின்ற மாதிரி அவங்க உட்காந்து பேசுறாங்க அரோராவை வச்சு.
நம்ம ரிலேஷன்ஷிப்பை கேவலப்படுத்த மாட்டேன், நான் வந்து ரிலேஷன்ஷிப்பை கேவலப்படுத்த மாட்டேன், இதெல்லாம் பண்ண மாட்டேன், மற்றவங்களோட ரிலேஷன்ஷிப்பை நான் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன், வேல்யூ பண்ணியிருக்கேன், அவங்க தான் கேவலப்படுத்துறாங்கன்றது சொல்றாங்க. அதுல கடுதாசியில எவ்வளவு காழ்ப்புணர்ச்சி காட்டியிருக்காங்க, எப்படி கடுதாசியில எவ்வளவு காழ்ப்புணர்ச்சி காட்டியிருக்காங்க, அது எவனா எழுதுனும் போது எஃப்ஜே. ஓ இந்த எஃப்ஜே தான் எப்படிலாம் எழுதியிருக்கான் பத்தியா, அவன் என்ன மாதிரி தாட்ஸ் பத்தியா, லவ் கேம்ன்றான், இது கேம்ன்றான், இதெல்லாம் என்னங்க இது, ரொம்ப தப்பா இருக்குதுங்க. 4 பேர் 4 விதமா பேசுவாங்கல்ல, அதுல எஃப்ஜே ஒரு ஆளு, இங்க கனி ஒரு ஆளு, இவங்க தான் 4 பேரை 4 விதமா பேசுற ஆட்கள் அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, என்னது இது ரொம்ப தப்பா இருக்குன்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் வச்சுக்கிறாங்க. கனி ஏதோ மனசுல வச்சுக்கிட்டு பேசுற மாதிரி தான் எனக்கு தோணுதுன்ற மாதிரி இவர் சொல்ல, ஆமா கனி ஏட்ஸ் மீ தி கோர், என்னன்னா என்னை வந்து அவ்வளோ ஏட் பண்ணுவாங்க, கோர்ல இருந்து அவ்வளோ ஏட் பண்றாங்க, நான் என்ன நல்லது பண்ணாலும் அவங்களால அக்செப்ட் பண்ண முடியாது, இதெல்லாம் பண்ண முடியாது, ஏதாவது சொல்லிட்டே தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இங்க பார்வதி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, நான் மனசார கெடுதல் நினைக்காத ஒரு மனசுனா எந்துதான். எனக்கு அந்த இடத்துல பார்வதி சொல்லும் போது எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. ஓகே, அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, உடனே ஹவு டேர் யூ, மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருக்கணும், கமித்து மியூச்சுவல் ரெஸ்பான்ஸ் இருக்கணும். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பை கொச்சைப்படுத்துறதோ, ரிலேஷன்ஷிப் இப்படி பேசுறது எவ்வளோ பெரிய தவறு தெரியுமா, அவ்வளோ பெரிய தவறு சார். யாருமே உங்கள் ரிலேஷன்ஷிப்பை கொச்சப்படுத்துதல், தப்பாக பேசுறது எதுவுமே நடக்கலை சார், நடந்தா நீங்கள் பேசலாம், அப்படி எதுவுமே இங்கே பண்ணலை கனி அப்படின்றதான், கனி அப்படி பண்ணக்கூடிய ஆளா அப்படின்றதான், அப்படி பண்ணிருந்தா நீங்கள் கேட்கலாம். அது வந்து அவங்க சொன்னது நீங்கள் ஒரு கேங்காக செயல்படுறீங்கன்றது தான் சொன்னாங்களே தாண்டி, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவங்க மேலே ஏகப்பட்ட பிளேமை தூக்கி வைக்கிறீங்க. தட் இஸ் நாட் ரைட் அப்படின்றதான் நான் சொல்கிறேன். அது அவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. உடனே பார்வதி என்ன சொல்றாங்க, உடனே ஆமா கனிக்கு மற்றவங்களோட ஃபீலிங்ஸை வேல்யூ பண்ண தெரியாது என்கிட்ட ஐயால அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா நேற்று வந்து ஒரு பொண்ணோட ஃபீலிங்ஸை அவங்க வந்து அந்த 24 மணி நேரம் டாஸ்க்கு ஒரு ஃபீலிங்ஸை சொன்னாங்களாம், அதையும் அவங்களால புரிஞ்சுக்க முடியல, அந்த ஃபீலிங்ஸ் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்க முடியல. ஒரு பொண்ணோட ஃபீலிங்ஸ் ஒரு பொண்ணுக்கு தெரியலையா அப்படின்ற மாதிரி இருக்கு. அடுத்து இன்னொரு பர்சன் என்ன இருந்ததுன்னா, உன்னோட ஃபீலிங்ஸுமே புரிஞ்சுக்கலன்ற மாதிரி கனியை பற்றி ஏற்றி விடுறாங்க. இதுதான்டா கிரே சைடு, கனியோட கிரே சைடு பார்த்தியே, எக்ஸாக்ட்லி தட் இஸ் த கிரே சைடு அப்படின்ற மாதிரி. யாரு கிரே சைடுன்றாங்க பாருங்க, இதுதான் ஹைலைட்டு. கிரே சைடு அப்படின்றத இவங்க சொல்றாங்களாமா, சொல்றவங்களுக்கு ஒரு தகுதி வேணும்ல மக்களே. கிரே சைடை பற்றி பேசுறதுக்கு என்ன பார்வதிக்கு அந்த டைட்டில் போய் கிரேக்கு மீனிங்கை போய் பாருங்க, கிரே பிஹேவியருக்கு மீனிங்கை பார்த்துட்டு அதை எடுத்துட்டு வந்து கம்பேர் பண்ணுங்க, பார்வதியோட கேம் பிளேக்கும் அதையும் கம்பேர் பண்ணீங்கன்னா அப்பட்டமா தெரியும் அது யாருக்கு பொருந்தும்ட்டு. இதுல இவங்க கிரே சைடா அப்பா அப்படின்ற மாதிரி தான், ஏன் நம்ம மேல தப்பு வந்து அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணி விட்டுறது. உடனே அமித் என்ன சொல்றாரு, என் ஒய்ஃபு கூட ஏதோ சொல்லி அமிச்சாங்க, ஏதோ ஒன்று சம்திங் இடிக்குது காணிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி, அதனால தான் இப்படி பண்ணிருக்கீங்களா, பண்ணுங்க சார், எவ்வளோ பண்றீங்களோ பண்ணுங்க, எவ்வளோ பின்னாடி பேசணுமோ பண்ணுங்க, எல்லாமே நீங்க தப்பா ஒரு விஷயத்தை அசிம் பண்ணிக்கிட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டு இங்க வந்து பேசுறீங்கன்னா அது உங்களோட தப்பு. அதனால யாருக்கு மைலேஜ் ஏறப்போதோ அவங்களுக்கு தான் மைலேஜ் ஏறப்போகுது. நீங்க உட்காந்து பின்னாடி பேசிட்டே இருங்க, பின்னாடி இந்த மாதிரி கத்திக்கிட்டே இருங்க, நோ வரிஸ் நோ ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி தான் கனி இருக்க போறாங்க. உங்களுக்கு என்ன, ஜாலியா இருங்க சார் அப்படின்றது தான் எனக்கு தோணுது. வீடியோ முடிச்சுக்கிறேன், அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.